ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணியில ஒரு அதிரடியும் பரபரப்பும் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்திருக்கு. வரலாற்றிலேயே முதன்முறையா பாமகவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தருங்களுக்கு ஏறி இருக்கு, இன்னொருத்தருங்களுக்கு இறங்கி இருக்கு, இன்னொருத்தருடைய கனவும் நிறைவாயிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன ஏதுன்னு டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. தேர்தல் தேதி அறிவிச்சதும் அறிவிச்சுட்டாங்க. இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில ரொம்ப இழுபறியா இருந்தது. பாஜகவுக்கு எத்தனை சீட்டு தான் கொடுப்பாங்க, அமமுகவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, பாமக அன்புமணி தரப்புக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, மொத்தத்துல அதிமுக எத்தனை சீட்டில் நிக்கும் இப்படின்ற ஒரு சர்ச்சையான பேச்சுகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து என்டிஏவை சுத்தி சுத்தி நான் பண்ணிச்சு வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் சமீபத்துல இங்க இருக்கிற இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பாஜக அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சு என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்க அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இறுதி பட்டியலை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதிமுகவுக்கு இவ்வளவுதான், பாஜகவுக்கு இவ்வளவுதான், பாமகவுக்கு இவ்வளவுதான், அமமுகவுக்கு இவ்வளவுதான், மத்த கட்சிகளுக்கு இவ்வளவுதான் அப்படின்றத ஒரு தீர்மானமா என்ன பண்ணாரு, ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டாரு. அந்த லிஸ்ட பியூஷ் கோயல் கதகச்சிதமா எடுத்துட்டு வந்து இங்க அதிமுக தான் அவங்கதான் இங்க தலைமைன்றதுனால அவங்கதான் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் எடுத்துட்டு வந்த ரெக்கார்டை வாங்கி எடப்பாடி பழனிசாமியும் அறிவிச்சிட்டாரு. இதுல பாஜகவுக்கு 27 சீட்டும், பாமக அன்புமணி தரப்புக்கு 18 சீட்டும், அமமுகவுக்கு 11 சீட்டும் ஒதுக்கி இருக்காங்க. இன்னும் ஜான் பாண்டியன், ஐஜேகே போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் 2 தொகுதிகளை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கிருஷ்ணசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதாகவும், அந்த தொகுதியின் எண்ணிக்கை இன்னும் முடிவானதுனால உறுதியான நிலைப்பாடை நான் இன்னும் எடுக்கல அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது போக ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, இன்னும் பல கட்சிகள் இருக்கு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு. பல கட்சிகளுக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் நாங்க டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இதுல பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாமகவுடைய கை இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாஜகவுக்கு கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளை கொடுத்தாங்க. 4 சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்துக்கு போனாங்க. இந்த தடவை 7 சீட் அதிகப்படுத்தி எங்களுக்கு 27 சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆரம்பத்துல 30 சீட்டு கட்டு இருந்தாங்க பாஜக. ஏன்னா 30க்கும் குறைவான இடங்களை நம்ம வாங்க கூடாது அப்படின்னு ரொம்பவே இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே, பாஜக மாநில தலைவரா இருக்கட்டும் இல்ல மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா டெல்லி பாஜகவுக்கு 30க்கும் குறைவான சீட்டுல நம்ம இருக்க கூடாது, 30 சீட்டு வாங்குங்க அப்படின்ற ரேஞ்சில தான் என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் டெல்லியில போயிட்டு அமித்ஷா கிட்ட முறையிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்துல 40 சீட்டு இல்ல 45 சீட்டு அப்படின்ற ரேஞ்சில தான் கேட்டிருந்தாரு. ஏன்னா எடுத்தடுப்புல நம்ம பேரம் பேசுற விதத்துலதான் இங்க நம்ம பாக்கணும். எடுத்தோடனே இவ்வளவு சீட்டு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அதிகமா கேட்டாதான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க. சோ இது பேரம் பேசுற விதத்திலே 40 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த எடப்பாடி பழனிசாமி 40 சீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தா அடுத்து அன்புமணி தரப்பு அவங்க அதிகமா கேட்பாங்க, அதுக்கப்புறம் அமமுக தரப்பு அவங்களும் அதிகமா கேட்பாங்க, இன்னும் பல பேர் அதிகமா கேட்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கடந்த தடவை என்ன பண்ணோம், 20 சீட்டு கொடுத்தோம், வேணும்னா 5 சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 25 சீட்டு கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததாகவும், இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத இடத்துல பாஜக எங்களுக்கு கடந்த தேர்தல் நின்னதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், 30 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு 7 சீட்டு அதிகரிச்சு 27 சீட்டு என்ன பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே 27 சீட்ல நீங்க, ஏன்னா கடந்த தடவை உங்களுக்கு 20 சீட்டு கொடுத்தோம், 4 சீட்ல தான் ஜெயிச்சீங்க. ஆனா இப்போ 27 சீட்டு கொடுத்தா நீங்க அதிகப்படுத்துறீங்களா இல்ல அதுக்கும் இன்னும் குறைவா இருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு கால்குலேட்டர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை 27 சீட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போக பாமக அன்புமணி தரப்பு என்ன பண்ணிருக்காங்க, கடந்த தேர்தல்ல
2021 சட்டமன்ற தேர்தல் 23 சீட்ல என்ன பண்ணாங்க நின்னாங்க. ஆனா அவங்களும் குறைஞ்சதா ஒரு 5 சீட் என்ன பண்ணாங்க எடுத்தாங்க. ஆனா இந்த தடவை அதை குறைச்சிருக்கிறாங்க. 23ல இருந்து 18 கிட்டத்தட்ட 5 சீட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க கம்மி பண்ணிருக்காங்க. இந்த 5 சீட்டு பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் அவங்களுக்கு 18 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல் உங்களுக்கு அதிகமா கொடுத்து நீங்க குறைவா என்ன பண்ணிருக்கீங்க சட்டமன்றத்துல வந்திருக்கீங்க. சோ அதனால இன்னும் கம்மி பண்றோம். ஏன்னா அதிமுக தனித்து பெரும்பான்மையா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் பாமகவுக்கு கம்மி பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா பாமக சின்னம் மாம்பழ சின்னம் என்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க கொடுக்கிற அழுத்தம் மாம்பழம் நசுங்கி ஜூஸா மாறிட போகுது, அதனால அழுத்தம் வேண்டாம் அப்படின்னு பாமக அதாவது ராமதாஸ் ஐயா தரப்புல இருந்து தாக்கல் செய்த மனுவுல நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்றாரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையம் ஏன் ஒருதலை பட்சமா செயல்படுது? 2 பேரும் கேட்கிற விதம். ஏன்னா இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா ஒரு சின்னத்தை 2 பேர் கேட்கிறாங்கன்னா குலுக்கல் முறையில என்ன பண்ணணும் தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா எங்க தரப்பு எதுவுமே கேட்காம எடுத்தெடுப்புல அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஐயா உங்களுக்கு சின்னம் வந்து மாம்பழ சின்னம் கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்குது. இது போகாத ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட இருந்தா பரவாயில்ல, அவரும் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாரு. ஏன்னா அவங்க சசிகலா டீமுக்கு போயிட்டாங்க. சோ அதனால வன்னியர் வாக்கு முழுசா உங்களுக்கு வருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இதன் அடிப்படையில உங்களுக்கு சீட்டு கம்மி பண்றோம் அப்படின்னு கூட அன்புமணி அவர்களுக்கு சீட்டை கம்மி பண்ணிருக்காங்க. வரலாற்றிலேயே முதன்முறையா பாமக இந்த தேர்தல்ல தான் குறைவான சீட்டுல நிக்கிறாங்க அப்படின்றதும் இங்க ரொம்ப 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 பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இதே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு உயர்ந்த சீட்டுல நின்று இருக்காங்க, அதிகப்படியான சீட்டுல நின்று இருக்காங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இது போல பல கூட்டணிகள் வச்சிருந்திருக்காங்க. கூட்டணி வச்ச இடங்கள் எல்லாம் பாமக அதிகப்படியான சீட்டுகள்லாம் தான் நின்று இருக்காங்க. ஆனா வரலாற்றிலேயே முதன்முறையா பாமக என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க குறைவா நிக்கிறாங்க. சோ இந்த வரலாற்று சாதனைக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாரு அப்படின்னா அது அன்புமணி தரப்பு தான் சேரும். ஏன்னா சோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை டீலிங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ள இருந்திருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு 25 சீட்டுனா வாங்காம இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா கடந்த தேர்தலில் 23 சீட்டு வாங்கினாரு. இந்த தடவை ஒரு 2 சீட்டுனா எக்ஸ்ட்ரா ஆச்சு. இது அதிகப்படுத்திருப்பாரு கண்டி குறைஞ்சிருக்காது அப்படின்னு தான் ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து வருகிற செய்தியும் பார்க்கணும். சோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது தான் கனவு நனவாயிருச்சு, இரட்டை இலக்குல நான் சீட்டு கேட்பேன் அப்படின்னாரு. ஆனா அவருக்கு கடைசியா 9 சீட்டு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்தாங்க. அதுவும் இரட்டை இலை சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததாகவும் இதன் காரணமா தான் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில போயிட்டு முகாமிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்ததாகவும் இப்ப அவருக்கு இரட்டை இலக்கில் அதாவது 11 சீட்டுகள் அவருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு. யார் எப்படின்னா போங்க, பாஜகவுக்கு ஏறிச்சா பாமகவுக்கு இறங்கிச்சா ஏன் கனவு நனவாயிச்சு அது போதும் அப்படின்ற ரேஞ்சில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா 11 சீட்டு கொடுத்துட்டு குக்கர் சின்னத்துல நிக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி வழி விட்டுட்டாரு அப்படின்றதுதான் ஒரு உண்மையான செய்தியா இருக்கு. இது போக ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த மீட்டிங்ல வரவே இல்லையா? ஏன்னா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு சின்ன கவலை இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேல. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கோபம் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இருந்ததுனால இன்னும் தமாகவுக்கு அதாவது தமிழ் மாநில காங்கிரசுக்கு இன்னும் சீட்டு ஒதுக்கவே இல்லை. எத்தனை சீட்டு அப்படின்ற டிக்ளரேஷன் ஆகல. இதை தவிர்த்துட்டு நம்ம ஏசி சண்முகம் ஐயா இருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தி ஐயா இருக்கிறாரு, இன்னும் பல சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் இந்திய நைட்டுக்குள்ளாவே நாங்க என்ன பண்ணுவோம் சீட்டு டிக்ளேர் பண்ணுவோம், யார் யாருக்கு எந்தெந்த சீட்டு எவ்வளவு சீட்டு அப்படின்றத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு செய்தியும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. இது போக பியூஷ் கோயல பக்கத்துல உட்காந்துட்டு வந்துட்டு அதிரடியான பேச்சை பேசியிருக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிச்சுன்னா அது என்டிஏ கூட்டணி ஆட்சியா இருக்காது, அதிமுகவின் ஆட்சியா இருக்கும். நான் தான் முதலமைச்சரா இருப்பேன், என் தலைமையில தான் அமைச்சரவையில இருக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றத ஓப்பனா டிட்டோவா என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனா பாஜக இங்க கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்கு. சோ இந்த முரண்பாடுகள் எல்லாம் கடந்து இவ்வளவு சீட்டுகளை பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு 27, அன்புமணி தரப்புக்கு 18, டிடிவி தினகரனுக்கு 11, இன்னும் பல கட்சிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இவ்வளவத்தையும் ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியில வின் பண்ணி ஆட்சியை பிடிப்பாரா
இங்க அவர் முதலமைச்சரா இருப்பாரா, அவர் தலைமையிலான அமைச்சரவை இருக்குமா, இல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சியோட அமைச்சரவையா இருக்குமா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.